லக்ஷ்மி கையை மேலே வையுங்க. லக்ஷ்மி சொல்லுங்க, என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? சாப்பாடு கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். நடக்காதா? வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். இப்ப பாருங்க, பிரெடிக்ஷன் ப்ளீஸ். விஜய் டிவில ஏதாவது ஒரு ஷோ பண்ணோம், அண்டகாகாசம் மறுபடியும் ஒரு 3 தடவையாவது பண்ணணும். கனமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 2025ல வந்து எப்பயாச்சும் 2 படம் பெரிய டைரக்டர்ஸோட நடிச்சிடணும். அந்த படம் விஜய் டிவியே வாங்கணும். கொஞ்சோண்டு சத்தி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. என்னுடைய கணவரை போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு அடக்கொடக்கமான ஒரு பொண்டாட்டியா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சீக்கிரமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில ஆளா செட்டுக்கு வரணும். ஒரு ரூலட் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டானிக் படத்துல ஜாக் உருட்டுறதுக்கு முன்னாடி தான் உருட்டி நிப்பாரு. வராங்க, வாங்க சொல்லி. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? பெண்கள் எப்படிப்பட்ட மணமகனை எதிர்பார்ப்பாங்களே? இது ஒரு நல்ல கேள்வி. நல்லா இருக்கணும், மூஞ்சி அழகா இருக்கணும், கடுக்க கூடாது, அக்கா தம்பி எதுவும் இருக்க கூடாது, சொந்த வீடு இருக்கணும், கடன் எதுவும் இருக்க கூடாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. போனாலே எல்லா பொண்ணும் ஒரு பொண்ணை பார்த்து டான்ஸ் ஆடும். ஆனா பார்த்தா அந்த ஃபாலோ பண்ற பொண்ணே தப்பா தான் டான்ஸ் ஆடுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க போல மகாநதி டீம்ல இருந்து. கரெக்ட் பேர் என்ன? கங்கா. கங்கா 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 கங்கா. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது வைங்க. உங்களுக்கு கட்டிக்க போற மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அடுத்தனால உங்களுக்கு என்ன gift கொடுக்கணும்? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பிரியா, நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போவோம். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். எங்க அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன். அங்க என் வீட்டுக்காரர் வந்து எனக்காக எங்க அம்மாக்காக எல்லாம் சமைச்சு கொடுப்பாரு. அதுதான் என்னோட ஆசை. ஒரு கார், ஒரு 90 lakhsக்கு ஒரு வீடு. கொஞ்சோண்டு சத்தி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. நைஸ் ஜீன். இந்த ஜீனுக்கு ஏதாவது பேர் இருக்கா? பேகி பேண்ட். இங்க இருக்கிறது ஓகே. கீழே வச்சா எவன் குடிஞ்சு எடுப்பான்? இங்க 2 மிஸ்கின் கெட்டப் தானே போட்டிருக்கீங்க. மிஸ் மட்டும் தான் இருக்கு, கிண்ணேங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, சின்ன வயசு மிஷ்கின் போல. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேன்னு சொல்லு. நீ நடந்தா உனக்கு நான் செருப்பா இருப்பேன். சாம்பார்ல பருப்பா இருப்பீங்களா? இது அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. தாமரை அருகில் வந்ததே. சூப்பர். என்னடா இவர் இப்படி பாடுறாரு? ஷாக் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, செமையா பாடுறாரு. இவன் யார் தெரியுமாமா? சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்மா. சொல்லவே இல்ல. இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. 3 நாட்களுக்கு கனவில் வரும் ஒருவருடன் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ அண்ணி கனவுல வர மாட்டாங்களா? உங்களுக்கு தூங்கும் போது நிம்மதியா தூங்குறது இல்லையாமா? அருந்துபவர்களுக்கு முதல் 15 நிமிடத்திற்கு அவங்களோட ஐக்யூ லெவல் இரட்டிப்பாக இருக்கும். என்ன போட்டு தள்ளி இருப்பீங்க? கேள்வி கேட்டா அதுக்கு எந்த ஸ்பீட்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்க? கேள்வி கேளுங்க. 40 + 80 எவ்வளவு? தெரியாது.
இருக்கிறது சரக்கு அடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சா வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க. இவருக்கு சார் ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லா ஸ்கோர் பண்றீங்க மாக்கப்பா. அக்கா ஒரு வீடியோ எடுக்கலாம் வீடியோ. என்ன இது? கேக்குறா ஐயோ எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறது மக்கள். நீங்க என்ன ஒரே பிளஷிங்ஸ் தான். வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. மேல ஆசை வச்ச 5 வருஷமா காதலிச்ச. இப்போ கரெக்ட்டா உங்களோட இப்போ என்ன போயிட்டு இருக்கு அது மட்டும் சொல்லுங்க. இப்போ என்ன லெவல்ல இருக்கு? ஓஹோ, கதை இப்படி போகுதா? அவர் சொன்னா கரெக்டா. சரி இல்லண்டா. என்னடா நடக்குது இங்க? இது வந்தாலும் வீடியோ கால்ல வா. ஓகே. டீம் வரை வீடியோ கால். ஹாட்டா மாற மாதிரி 3 பியூட்டிஸ் நம்மள வந்து ஜாயின் பண்ண போறாங்க. யாரு? சொல்லுங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கறீங்க? உங்கள மாதிரி. என் முகத்துக்கெல்லாம் என்ன டிமாண்ட்? ஓஹோ, கதை இப்படி போகுதா? முக்கியமான வேலையா பேசிட்டு இருக்கமா? 25,000 இல்ல அது ஒன்று வின் பண்ணிட்டு போக வந்திருக்க. நினைப்பதான் பொழப்ப கிடக்குது. வாங்க ஹேஷ். நொடிகளுக்கு மேல் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து பேசிக்கொண்டால் மன அழுத்தம் குறையும். நம்ப முடியலையே. நம்ப முடியலையே. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. உண்மையாவது தானே? ஆமா. ஒண்ணு கொஞ்சம் கிட்ட நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும். இந்த ஷோக்கு அப்புறம் புகழ் கிடைக்குன்னு சொன்னேன். பட் இந்த எபிசோட்ல கிடைக்கணும். ஐ லவ் யூ. ஏன் டக்குன்னு இப்பதானே பேரா எழுதிருந்தது இங்கிலீஷ்ல. எங்க 2 பேரும் இங்கிலீஷ் தெரியாது. ஐ லவ் யூ நான் எழுதி இருக்கேன். சரி எப்படி சூப்பர். அதத்தான் நானும் நினைச்சேன். நீ ஏன் தங்கதோர நான் பார்த்து அழுவ வச்சுட்டேன். அவர் எந்த ஷோலையும் அழுததே கிடையாது. நான் எந்த ஷோவும் அவரை நான் பார்த்ததே கிடையாது. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.